ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடுறது மூலமா ரெகுலரா இன்கம் வரணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு லேண்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா அதுல ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு பில்டிங் கட்டினீங்கன்னா மொத்தம் 60 லட்ச ரூபாய் செலவழிச்சா மாசம் ஒரு 10,000 12,000 ரூபாய் நமக்கு ரெகுலரா வாடகையா வரும். கேட்டுங்களா? சரி. ஆனா அந்த வீட்டுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஹவுஸ் டாக்ஸ் கட்டணும், வருஷத்துக்கு ஒரு தடவை மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணணும், 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்டிங் ஒர்க் பார்க்கணும். இதையும் தாண்டி வாடகைக்கு இருக்கிறவங்க கரெக்டா வாடகை கொடுக்கணும். இவ்வளவு பிரச்சனை இருக்கும். கரெக்டுங்களா? ஆனா HDFCல இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் சொல்றாங்க. அந்த 60 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட நீங்க மொத்தமா பண்ண வேண்டியது இல்ல. வருஷத்துக்கு 5 லட்ச ரூபாயா 12 வருஷம் நீங்க பே பண்ணா போதும். அப்ப 12 வருஷம் முடியும் போதுதான் உங்க 60 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்டே முடியுது. ஆனா முதல்ல 5 லட்சம் பே பண்ண உடனேயே அடுத்த மாசத்துல இருந்து மாசம் 16,500 ரூபாய் இன்கம் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரெகுலரா ஒரே தேதியில உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். 40 வருஷத்துக்கு எந்த தடையும் இல்லாம கிடைக்கும். 40 வருஷம் முடிவுல ஒருவேளை பில்டிங்க சேல் பண்ற நிலைமையில இருந்தோம் அப்படின்னா நம்ம 30 லட்சத்துக்கு இடம் வாங்கணும், 30 லட்சத்துக்கு பில்டிங் கட்டணும். பில்டிங் காஸ்ட் டெப்ரிசியேஷன்ல 0 ஆயிரும். 30 லட்சம் இடம் மேபி 40 வருஷம் கழிச்சு ஒரு 50 லட்சமோ 60 லட்சமோ 70 லட்சமோ போகலாம். ஆனா HDFCல இந்த பிளான்ல 40 வருஷம் ரெகுலரா இன்கம் வந்த பின்னாடி உங்களுக்கு கிடைக்கிற மெச்சூரிட்டி வேல்யூ பாத்தீங்கன்னா 1,60 லட்சம் ரூபாய். இதெல்லாம் போக முதல் பிரீமியம் கட்டின நாள்ல இருந்து 40 வருஷம் முடிகிற வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா 60 லட்சம் ரூபாய்க்கு மேல நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வேற இருக்குது. அப்போ ஒரு செக்யூரிட்டியோட ரெகுலரா இன்கம் வரக்கூடிய பிளான் இதை காட்டிலும் வேற இருக்குன்னு நினைக்கிறீங்களா?